ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஜனாதிபதிතුமா நிதாஸ் தின உற்சவேதி சதான் කෙරුවා. சுதந்திரத்தை பாதுகாக்கும் பொறுப்பு எதிர்க்கட்சிக்கும் உள்ளதாக ஜனாதிபதி சுதந்திர தின வைபவத்தில் கூறினார். யார் அந்த பொறுப்பை புறக்கணித்தது? சுதந்திர தினத்தில் இதனை மேடையில் பேசி பலனில்லை. தமது செயற்பாடுகளில் வெளிப்படுத்த வேண்டும். நாட்டின் அடிப்படை சுதந்திரத்தை இல்லாமல் செய்த பிரதான விடயம் 18வது அரசியலமைப்பு திருத்தமாகும். எனவே 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாமல் செய்து மீண்டும் 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினால் இதனை விட சிறந்ததாக அமையும். அத்துடன் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்துங்கள். அரசியலமைப்பில் உள்ள விடயங்களை இறுக்கி பிடித்துக் கொண்டு சுதந்திர தினத்தில் எதனை பேசுகின்றனர்? ආණ්ඩුව මේ කැබිනට් එකෙන් කළේ එක එක තැන්වල තිබිච්ච ප්‍රශ්න බැලන්ස් කරන්න උත්සාහ කරපු එක. ஒவ்வொரு இடத்திலும் உள்ள பிரச்சனைகளை சமப்படுத்தவே அரசாங்கம் அமைச்சரவை திருத்தம் மூலம் முயற்சி செய்கிறது. வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காமையால் மிகவும் கவலையுடன் இருந்தார். எனினும் பின்னர் அவரது மகனுக்கு அமைச்சு பதவி ஒன்று வழங்கப்பட்டது. மேல் மாகாண சபையின் கடற்றொழில் அமைச்சர் நீர்கொழும்பில் உள்ளார். அதன் பின்னர் சாக்கிற்காக அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சீனி உற்பத்தி செய்யும் போது சாக்கு அவசியம் அல்லவா? மக்களின் கண்களில் மண்ணை வீச முயற்சிக்கும் தொலைக்காட்சி நாடக அரசாங்கமாகவே இந்த அரசாங்கம் உள்ளது. ஆண்டுவாக் பாவட்ட 10 மீன் தமாய் மே ஆண்டு තියෙන්නේ කියන එක මම මතක් කරන්න කැමතියි. அண்மை காலங்களில் ஜிஎல் பீரிஸ் எங்களுடைய அமைச்சர் இந்தியாவுக்கு சென்று அங்கு இந்திய பிரதம மந்திரியை சந்தித்து மற்றும் முக்கிய அரசியல் பிரமுகர்களை சந்தித்து இந்த மாகாண சபைக்கு அதிகாரங்களை 13க்கும் அதிகமாக வழங்க பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று கூறினார். ஆனால் இந்த அரசாங்கத்தில் உள்ள பிரமுகர்கள் முக்கியமாக விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த மாகாண சபை முறையை முற்றிலும் அகற்ற வேண்டும், இந்த மாகாண சபை முறை இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று கோஷம் எழுப்புகின்றார்கள். எதிர்காலத்தில் இந்த மாகாண சபை முறைக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது? இந்த சிறுபான்மையின மக்களின் பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவை, ஒரு தெளிவான தீர்வை இன்னமும் கொடுக்காமல் இருப்பது ஏன் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.